ஓகே, எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி பார்க்க போகிற டாபிக் வந்து குக்கீஸ். ஓகே, குக்கீஸ்லாம் பிஸ்கட்னு நினைக்காதீங்க. இன்றைக்கி வந்து வெப்சைட்டில் உள்ள குக்கீஸை பார்ப்போம். இப்போ வந்து அமேசான், ஃப்ளிப்கார்ட் போகும்போது அந்த ஷாப்பிங் பண்ணுற கார்ட் இருக்குல்ல, ஷாப்பிங் பண்ணி நீங்கள் ஒரு லாகின் பண்ணிவிட்டு திடீர்னு ஒரு கார்ட் ஆட் பண்ணிட்டு திரும்ப வந்து பார்க்கும்போது அந்த கார்ட் அப்படியே இருக்கும். இதுக்கு யூஸ் பண்ணுறது தான் இந்த குக்கீஸ் சொல்லுவாங்க. இப்போ வந்து குக்கீஸ்னால் என்ன பார்ப்போமா? குக்கீஸில் வந்து இது டெக்ஸ்ட் ஃபைல் தான். டெக்ஸ்ட் ஃபைல் வந்து இன்னும் ப்ரௌசரில் உங்கள் ப்ரௌசரில் ஸ்டோர் ஆகிருக்குமே இருக்கும். அந்த டெக்ஸ்ட் ஃபைலு அந்த நீங்கள் இப்போ குக்கீஸ் பார்க்கும்போது ஒரு மல்டிபிள் ஆஃப் குரூப் ஆஃப் த கேரக்டர் இருக்கும். அது வந்து வித்தியாசமாக இருக்கும். அதை கொஞ்சம் லேர்ன் பண்ணணும். அடுத்து வந்து இது குரூப் ஆஃப் கேரக்டராக தான் இருக்கும். ஓகேவா? திஸ் தான் ஒரு குக்கீஸ் சொல்லுவாங்க. ஓகே, இப்போ வந்து இந்த குக்கீஸில் அடுத்து வந்து இந்த குக்கீஸ் வந்து உங்களை ரிமெம்பர் பண்ணும். நீங்கள் யார், எந்த ரிமெம்பர் பண்ணணும், அதெல்லாம் வந்து குக்கீஸில் வந்துடும். அடுத்து வந்து இது இப்போ வந்து லாகின் சீசன். இப்போ நீங்கள் ஒரு வெப்சைட் லாகின் பண்ணிவிட்டு இப்போது அடிக்கடிக்கு வரீங்க, தினைக்கு ஒரு 10 தடவை வரீங்கன்னா அது அப்பப்போ நீங்கள் லாகின் பண்ணணும் அவசியமா. அதை தவிர்க்க தான் குக்கீஸ் கொண்டு வந்தாங்க. குக்கீஸ் கொண்டு வந்து நீங்கள் யாரும் தெரிஞ்சிடும். அந்த குக்கீஸுக்கு உங்கள் ப்ரௌசரில் நீங்கள் போகும்போது அந்த குக்கீஸ் ஸ்டோர் ஆகும். உங்கள் குக்கீஸ் ஸ்டோர் ஆகும்போது இப்போ வந்து உங்கள் வெப்சைட் போகும்போது அக்செப்ட் ஆல் அண்டு ரிஜெக்ட் ஆல் அண்டு கஸ்டமைஸ் குக்கீஸ்லாம் போட்டிருக்கோம். அதை பார்த்துட்டு உள்ளே என்ன பண்ணால் வந்து எதை அக்செப்ட் பண்ணணும், எதை அக்செப்ட் பண்ணணும்னு நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கிறது நல்லது. ஓகேவா? இது பின்னாடி இருக்குது சொல்கிறேன். அதேமாரி தான் இந்த லாகின் சிஸ்டம்னா நீங்கள் இதை யூஸ் பண்ணுறோம். எதுக்கு தான் யூஸ் பண்ணுறோம்? நீங்கள் வந்து அடிக்கடிக்கு லாகின் பண்ண தேவையில்லை. அதுக்காக தான் இந்த குக்கீஸை யூஸ் பண்ணுறாங்க. ஓகே, இப்போ நெக்ஸ்ட்டு வந்து இப்போ வந்து ரிமெம்பர் பண்ணும். இப்போ உங்களுக்கு ரிமெம்பர் பண்ணும். இப்போ வந்து கார்ட் ஆல்ரெடி சொன்னேன். ஒரு குக்கி அங்கோட ஃப்ளிப்கார்ட் அண்ட் அமேசானில் கார்ட் வந்து அப்போ அது ரிமெம்பர் பண்ணும். நீங்கள் ஆட் பண்ணிட்டு 10 ப்ராடக்ட் ஆட் பண்ணிட்டு வச்சிங்க. ஆட் பண்ணிட்டு இன்றைக்கும் வந்து வெளியே வரும்போது இப்போ அந்த 10 ப்ராடக்ட் இல்லாமல் போனால் அவங்க கடுப்பாக்கும் போது அன்றைக்கி தேட முடியாது. அந்த ப்ராடக்ட்டு எங்கே இருக்குது தேட முடியாது. ஸோ இதுக்காக தான், இந்த கன்வீனியன்ஸ்க்காக தான், இன்கன்வீனியன்ஸ்க்காக தான் இப்போ வந்து ஒரு குக்கீஸை ரெடி பண்ணாங்க. ஓகே, இன்னும் இதுக்காக ரெடி பண்ணாங்க. அடுத்து வந்து இதுக்கு ரிமெம்பர் பண்ணும். ஓகேவா? அடுத்து வந்து உங்களை ட்ராக் பண்ணுற குக்கீஸ்லாம் இருக்குது. இப்போ ட்ராக்கிங்லேயே ஒரு வித்தியாசமான ட்ராக்கிங் இருக்குது, நான் பண்ணிக்கப்பட்டிருக்கேன். இப்போ வந்து நீங்கள் எந்த வெப்சைட் போகிறீங்க, அந்த எக்ஸாம்பிள் கூட உவாமி தான் அந்த அனாலிட்டிக்ஸ்லேயே கொஞ்சம் வித்தியாசமானது. அந்தமாரி ட்ராக்கிங் பண்ணிருக்கும். அடுத்து வந்து குக்கீஸில் உங்களை ட்ராக் பண்ணுறதுக்கு எதுக்காக மேக்ஸிமம் ட்ராக் பண்ணுறது? இப்போ மேக்ஸிமம் நீங்கள் மொபைலில் வந்து லைட்டாக ஷூ பார்த்துட்ருப்பீங்க. அதே உங்கள் லேப்டாப்பில் வந்து ஷூ ஆர்டர் வந்து ஆட்ஸ் வரும் வெப்சைட்டில். இது வந்து குக்கீஸ் மூலம் நடக்குது. எதனாலனா இப்போ வந்து பேசுகிறீங்க. இப்போ வந்து நீங்கள் வந்து குக்கீஸ் அக்செப்ட் பண்ணோன்னே உங்கள் அக்கௌண்ட் மெயின் அக்கௌண்ட் வச்சுருப்பீங்க. அந்த அக்கௌண்ட்டில் குக்கீஸ் அக்செப்ட் பண்ணியிருப்பீங்க. அதேமாரி உங்கள் லேப்டாப்பில் அக்கௌண்ட்டில் சேவ் ஆகிருக்கும் அந்த இது. ஓகேவா? அதனால் இப்போ மொபைலில் பார்க்கும்போது லேப்டாப்பில் வந்து ஆட்சென்ஸ் ஒரு ஆப்ஷன் இருக்குது. அந்த மூலியமாக உங்கள் இது இன்ஸ்டாகிராம்லேயோ அடுத்து அதர் சேனல்ஸ் சோசியல் மீடியாலேயோ உங்களுக்கு வந்து இந்தமாரி ஆட்ஸ் கூட வரும். இதேமாரி தான் ட்ராக்கிங் நடக்கும். அடுத்து இதுமாரி பார்த்து சூஸ் பண்ணுங்கள். இப்போ கஸ்டமைஸ் குக்கீஸ்லாம் இருக்கும், ரிஜெக்ட் ஆல் குக்கீஸ் இருக்கும். இப்போ அவங்க உண்மையான தேவைப்படுது அந்த குக்கீஸை மட்டும் பார்த்து சூஸ் பண்ணுங்கள். இதுக்கு தான் அந்த குக்கீஸை யூஸ் பண்ணுறாங்க. ஓகேவா? அடுத்து வந்து நம்ம வந்து இதை டெலிட் பண்ணுவோம், குக்கீஸை டெலிட் பண்ண கூட தான். இப்போ வந்து சொல்லுவேன், சம்டைம்ஸ் எஸ் சொல்லுவேன், சம்டைம்ஸ் நோ சொல்லுவேன். எதுக்காகனா இப்போ வந்து நம்ம ஆல்ரெடி சொன்ன தான் இந்த கார்ட்டெல்லாம் கண்டிப்பாக நம்ம வந்து தேவைப்படும். அப்போ முதல்ல நமக்கு வந்து குக்கீஸை எஸ் பண்ணி அழிக்கக்கூடாது, வச்சுக்கணும். அடுத்து வந்து எதுக்குன்னா நம்ம ட்ராக் பண்ணுற மாரி இருக்கக்கூடாது, நம்மளால் ட்ராக் பண்ணி இருக்கிற மாரி இருக்கக்கூடாது. அதுக்காக தான் இந்த குக்கீஸை டெலிட் பண்ணணும்னு சொல்கிறாங்க. ஓகேவா? அது எல்லா குக்கீஸும் டெலிட் பண்ணக்கூடாது. அதேமாரி எல்லா குக்கீஸும் சேவ் பண்ணக்கூடாது. அதை பார்த்து சூஸ் பண்ணி அது எந்த குக்கீஸ் நமக்கு தேவைப்படும், எந்த குக்கீஸ் வந்து தேவைப்படக்கூடாது, அந்த எந்தெந்த நான் அக்செப்ட் பண்ணணும், எந்தெந்த அக்செப்ட் பண்ணக்கூடாது, அந்த குக்கீஸை அந்த அந்த கஸ்டமைஸ் குக்கீஸை போயிட்டு நம்ம படித்து பார்க்கணும். அந்த படித்து பார்த்தா தான் நமக்கு வந்து ஈஸியாக கொஞ்சம் புரிஞ்ச மாரி இருக்கும். அதை வச்சு தான் நம்ம வந்து எதுக்குரியது, எந்த வெப்சைட்டுக்குரியது, அந்த மாதிரி தான் நம்ம வந்து எடுத்து கொண்டு போவோம். ஓகேவா? இந்த குக்கீஸ்லாம் இதுக்கு தான் ஒரு செட்டப் ரொம்ப வந்து அந்த ப்ரௌசர்லேயே ரொம்ப இருக்கும். அந்த ப்ரௌசர்லேயே ரொம்ப குக்கீஸு, நெட்வொர்க்கு, லைட் ஹவுஸு நிறைய இருக்கும். இது ஒரு பார்ட் ஆஃப் குக்கீஸ் தான், ஒன் பார்ட் ஆஃப் க்ரோம் தான். ஓகேவா? தேங்க்யூ, நன்றி, பாய்.